ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்இடி எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா நோட் எம்சியூ. ஓகேங்களா? ஸோ ESP8266 சொல்லுவாங்க. இது ஒய்ஃபை மாடியூல் அண்ட் தென் ஒரு எல்இடி. ஓகேங்களா? ஸோ எல்இடி ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான். நீங்கள் ஜஸ்ட் ரியல் டைமில் போகும்போது பல்ப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பல்ப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சாம்பிள் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜம்பர் ஒயர்ஸ், அப்புறம் பிரெட் போர்ட். ஸோ பிரெட் போர்டு எல்லாமே பண்ணலாம். ஸோ பிரெட் போர்டு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். ஸோ இதுக்குன்னா நம்ம நோட் எம்சியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்இடி எடுத்து பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 2 இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பெரிய சைஸில் இருக்கும், அந்த நெகட்டிவ் ஸ்மால் சைஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாசிட்டிவ், நான் அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்டாக இருக்கிறது கிரவுண்டு நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதில் இருக்கிற பாசிட்டிவ் எடுத்து நம்ம நோட் எம்சியோட டி டூல் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவ் எடுத்து ஸோ நான் டி டூவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டி டூவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பின் இருக்கும். ஓகேங்களா? எல்இடி ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நோட் எம்சி இருக்கிற கிரவுண்டில் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, ரெட்டு பவர் சப்ளை இல்லை அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு ஒயர்ஸ் இருந்தால் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட எல்லாத்துக்கும் கலருக்கு ஒயர்ஸ் இருக்குது. அதனால் நான் பாசிட்டிவ் அண்ட் தென் பவருக்கு ரெட்டு, கிரவுண்டுக்கு பிளாக் அப்படி கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா கலர் கோடிங் கலர் வச்சு நீங்கள் கொடுங்க. இல்லாத பட்சத்தில் எந்த கலர் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு அது புரிஞ்சால் போதும், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதில் இருக்கிற செகண்ட் எல்இடி இருக்கிற செகண்ட் பின் நம்ம கிரவுண்டில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ செகண்ட் பின் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் 2 கிரவுண்ட் இருக்கும், நீங்கள் எந்த கிரவுண்டில் தான் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் நான் 2 கிரவுண்ட் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ கிரவுண்ட் இருக்கும், அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இது ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்களா? ஸோ இது ஹார்ட்வேர் சைடில். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் சைடில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸாக சர்க்யூட் கனெக்ஷன். ஸோ எப்படி நோட் எம்சியில் நம்ம டி டூவில் கனெக்ட் பண்ணியிருப்போம், அண்ட் தென் கிரவுண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு க்ளவுடாக நம்ம சென்ட் பண்ணணும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம எல்இடி ஆன் கொடுக்கும்போது லைட் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகும்போது ஆஃப் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சம் ஏபிஎஸ் கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ தான் நம்ம இது கொடுக்கும்போது அது கரெக்டாக அதை சென்ட் பண்ணி அதுக்கேற்ற ஃபங்க்ஷன் டர்ன் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 2 வெப்சைட் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வைக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா thinkesp.sirius.me. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் மட்டும் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ட்வில்லோ கிளவுட் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ twilio.com இதில் போயிட்டு இதுலேயும் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் அப் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்தர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் ESP இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் எல்இடி ESPன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நேம் என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த கொடுக்குற நேம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும், அந்த கோட்லேயும் ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்களா கண்ட்ரோல் எல்இடி ESP. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட நேம். ஸோ இங்கே நான் ரோஹித் நம்ம கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நேம் உங்கள் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுக்குற நேம் இந்த கோடில் அப்படியே இதாகிருக்கும். ஸோ அப்போ தான் அது கரெக்டான URL கொடுக்கும். அப்போ தான் கரெக்டாக கம்யூனிகேஷன் நடக்கும். அப்படி இல்லைனா ராங் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே கரெக்டாக இங்கேயும் ரைட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ப்ரோ அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் நேம் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்க, அந்த நேம் ஸோ இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த கோடு GitHub லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் கோட் இருக்குது, நீங்கள் பார்த்து ரைட் பண்ணிக்கோங்களா? ஸோ இதுக்கு மாதிரி நீங்கள் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். திங்க் ESPன்றது உங்கள் டூல்ஸில் போயிட்டு மேனேஜ் லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு திங்க் ஸ்பீக்ன்றது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சர்ச் ஃபார் திங்க் ESP
ஸோ திங் இஎஸ்பின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா வந்து இட் வில் கிவ் அன் எரர். ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து இதுதான் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நேம் கரெக்டாக நீங்கள் அந்த கொடுத்துக்கிற நேம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேங்களா. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ சப்மிட் கொடுத்தோடனே என்ன ஆகும்னா ப்ராஜெக்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஆர்எல் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த யூஆர்எல் தான் மெயின் ஓகேங்களா. ஸோ இந்த யூஆர்எல் என்ன பண்ணுங்க, உங்கள் கிளிப் போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எங்கே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த திங் இஎஸ்பின்றது வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப்லைன் தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னும் ஆன் பண்ணி டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ இது கனெக்ட் ஆகும்போது இந்த ஸ்டேட் மாறும். ஆஃப்லைன்றது ஆன்லைன் மாறும். அண்ட் தென் ஐபி அட்ரஸ் எல்லாமே ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஸ்டெப் 1 இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா வந்து twilio.com போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் சேம் சைன் அப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கிரியேட் நியூ அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து புதுசாக தான் கேட்கும். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணி கொடு, அதே இது வச்சு அப்படின்னு கேட்குது ஓகேங்களா. ஸோ அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்லி நேம். ஸோ என்னோட பேர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரோஹித் ஓகேங்களா. ஸோ வாட் வில் பி அக்கௌண்ட் இஸ் யூஸ் ஃபார். ஸோ ட்விட்டர் தான், எஸ்எம்எஸ் வாய்ஸ் தென் ஓகே இந்தியா தான். ஓகே பார்த்தீங்களா, இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த யூஎஸ்ன்றதை மாற்றி இந்தியான்னு போடுறோம். ஜஸ்ட் erase it இந்தியா. ஸோ இங்கே வந்து உங்கள் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் என் சைடில் வந்து என் நம்பர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வேணால் வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் லாகின் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து வெரிஃபிகேஷன் நம்பரை பார்த்து வந்துடுறேன். ஓகே. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து உள்ள டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். ஸோ வந்து இதில் செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கும் ஓகேங்களா. ஸோ வாட் டு யூ பிளான் டு பில்ட் வித் Twilio, நீங்கள் எதுக்காக வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இதுக்கு அதர்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதர்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் விச் Twilio ப்ராடக்ட் ஆர் யூ இயர் டு யூஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ பிஸ்னஸ்க்கா நான் ப்ராஃபிட்டான்னு கேட்கும். நம்ம ஜஸ்ட் சோலோவாக ஸோ ஜஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து இல்லைன்னா ஸ்டூடெண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து மெயின். ஸோ வித் நோ கோட் அட் ஆல் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து டெஸ்டிங்காக பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு கோட் வேணாம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் கொடுத்து நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோல் வந்து நம்மளுக்கு சம்திங் எல்ஸ். ஸோ ஜஸ்ட் வந்து சாம்பிள் தான் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜை வந்து அதை ரிசீவ் பண்ணி நெக்ஸ்ட் எல்இடி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அவ்வளோதான். ஸோ இது பெரிய லெவலில் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய கோட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்து நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து யூசர் நேம் வெல்கம் டு Twilioன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெசேஜ் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் போயிட்டு செட்டிங்ஸ் ஜென்ரல் அண்ட் தென் வெரிஃபிகேஷன் கோட் required ஃபார் சக்ஸஸ் ஆக்சஸ். ஓகே. ஸோ நம்ம ஜிமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து வரும். ஓகே. ஓகே. ஸோ இது நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த காமனான ஸ்டெப்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வீசஸ். ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அது நம்ம இது பண்ணணும். ஓகே ஜென்ரல். ஓகே
ஓகே ஓகே. ஸோ இங்கே ட்ரை இட் அவுட்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் இது வந்து தனியாக இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ட்ரை இட் அவுட்னு இருக்குது. ஸோ இதுதான் சென்டே வாட்ஸ்அப் மெசேஜ் ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டீங்கன்னா வந்து ஆக்டிவேட் சாண்ட் பாக்ஸ்னு கேட்கும். ஜஸ்ட் வந்து அக்னாலஜ் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சில இதெல்லாம் வரும், கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், சாண்ட் பாக்ஸ் இருக்கும், சாண்ட் பாக்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கோட் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த கோட் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே ஜாயின்ன்றதையும் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ ஜாயின் ஃபெமிலியர் கைண்ட் அப்படின்ற நம்மளோட கீவேர்ட். ஓகே. ஸோ இப்படி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும், சாண்ட் பாக்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் சேவ் ஓகேங்களா. ஸோ சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து இட் வில் சேவ் என்டையர்லி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ ஒர்க்கு முக்கால்வாசி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் குரூப்க்கு வந்து உள்ளே போயிட்டுக்கோங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஜாயின் ஃபெமிலியர் கைண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணணும், அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் இந்த சேட்டை வந்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஐ வில் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் ஓகேங்களா. ஸோ இது கொடுத்தேன் அப்படின்னா வந்து இட் வில் கிவ் சம் ரிப்ளை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ கோடை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நேம் எல்லாமே கொடுத்துட்டான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை எஸ்எஸ்ஐடி, அதுக்கப்புறம் ஒய்ஃபை பாஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டேன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போர்டோட கனெக்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஜஸ்ட் வந்து போர்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் தான் வந்து ஒய்ஃபை வந்து இதில் கனெக்ட் ஆகும். இந்த நோட் எம்சி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒய்ஃபை வந்து இந்த நம்ம டிவைஸோட கனெக்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து இதுக்கு நெட்வொர்க் வந்து நம்ம அந்த கனெக்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இது க்ளவுடுக்கு சென்ட் பண்ணணும், அண்ட் நம்மளுக்கு மறுபடியும் ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணலாம் இட் வில் கிவ் எரர் ஓகேங்களா. ஸோ ஆன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யூ நீட் டு கம்பைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போர்டெலாம் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போர்டு வந்து கெட் போர்டு இன்ஃபோ, போர்டு பார்த்தீங்கன்னா நோட் எம்சியூ 1.0 ESP12 ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த COM6. ஸோ உங்களது வந்து என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அவ்வளோதான். இப்போ வந்து டூ கம்பைல். ஸோ கம்பைல் பண்ணும்போது எரராக இருந்தால் நம்மளுக்கு ஷோ பண்ணணும். ஸோ எரர் இல்லைனா இட் வில் கிவ் டன். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இட் வில் ரிட்டன் நோ எரர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வரும் பார்த்தீங்களா. ஸோ ரைட்டிங் அட்டு 0 ஸோ இதெல்லாம் வந்து ரைட் பண்ணிக்குது நோட் எம்சி மூலிமா வந்து இது வந்து ரைட் பண்ணியிருக்கு கோடை வந்து. ஸோ எல்இடி ஆன் கொடுத்தா என்ன ஆகும், ஆஃப் கொடுத்தா என்ன ஆகும். ஸோ இதுக்கான கோட் வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கோடிங்கே தெரியல அப்படின்னாலையும் வந்து நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ChatGPT கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஸோ எல்இடி ஆன் பண்ணுறது, எல்இடி ஆஃப் பண்ணுறது, அண்ட் தென் ஸோ இதில் எல்இடி டாகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த டாகல் இருந்தது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ ஒருவேளை எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது, அந்த ஸ்டேட் இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சோலாரோட ரேடியேஷன் அதிகமாக இருக்கும்போது லைட் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்போ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸோ சென்ஸ் பண்ண நிறைய சென்சார்ஸ் வேணும் ஓகேங்களா ரியல் டைமில் பார்க்கும்போது. ஆனால் நம்ம அந்த மாதிரி வந்து இப்போ கோட் பண்ணியிருக்கோம் டாகல்னு அதுதான். ஸோ எல்இடி வந்து ஆஃப்ன்ற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா வந்து டக்குன்னு ஆன் ஆகிடும். இதே ஆன்ன்றதா ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படியே ஆப்போசிட். ஸோ லைக் ஆண்டனியம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் யூஸிங் நீங்கள் உங்களுக்கு கோடிங்கே தெரியலனாலையும்
ஸோ யூ வில் கோ டு ChatGPT and then யூஸ் ஃபாலோயிங் கமெண்ட்ஸ் and then learn it. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் தெரியலனா வந்து விட்றாதீங்க. கோடிங் தெரியல எனக்கு வரல அப்படின்னா அந்த எப்படி கோட் பண்ணி விட்றாதீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடு எனக்கு புரியல, இது எக்ஸ்பிளைன் பண்ணால் ChatGPT வீட்டில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதான் நடக்குது, இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் தான் போகுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து எல்லோரும் கற்றுக்கிறது தான். நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கோடிங் தெரியலன்னு விட்றாதீங்க. ஸோ இப்போ ஏஐ வந்ததுனால எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைனுமே புரியலன்னு கேளுங்க. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ இப்போ என்ன வேணால் நம்ம வந்து நம்ம சேட்டில் போய்ட்டு எல்இடி ஆன் கொடுத்தா ஆன் ஆக போகுது, ஆஃப்னு கொடுத்தா ஆஃப் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் வந்து லாஸ்ட் நம்ம ஷோ பண்ணுறோம்.